ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சாஃப்டான ஸ்பான்ச்சியான சாக்லேட் கேக் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன், ஆல் பர்பஸ் ஃப்ளோர். இதை நல்லா நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதுலேயும் கட்டிகள் இருக்கும், அதனால் அழகாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கொக்கோ பவுடர் அரை கப் எடுத்துக்கோங்க. அதையும் இதே மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இதுலேயும் கட்டிகள் இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் ஜலிச்சிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கிடச்சிருச்சு. இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 4 முட்டையை உடைச்சிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், அப்போ தான் முட்டையோட ஸ்மெல் நமக்கு இருக்காது. இப்போது நான் லோ ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பீட்டர் வச்சில்லைன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் முட்டைகளை சேர்த்து ஒன்றில் வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு கப்பு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இதில் 3 பங்காக நான் சேர்த்துக்கிறேன். பங்கை சேர்த்து லோ ஸ்பீடில் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. அடுத்த பங்கை சேர்த்து கொஞ்சம் ஹை ஸ்பீடில் நான் பீட் பண்ணிக்கிறேன். நீங்களும் மிக்சியில் 2 இல்லது 3ல் நீங்கள் வச்சு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மொத்தமும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நீங்களும் மிக்ஸி ஜாரில் நல்லா பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எக்கு நல்லா உப்பி வரும். நமக்கு நல்லா உப்பி வந்தால் தான் கேக் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஒயிட் கலரில் பீட் ஆகி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பீட்டர் யூஸ் பண்ணுறவங்க பேட்டரை எடுத்து இப்படி போட்டு பார்த்திங்கன்னா 8ன்ற நம்பரில் நமக்கு அது ஒரு செகண்டுக்கு நமக்கு அப்படியே சஸ்டெயின் ஆகி நிற்கணும். அப்போ தான் அது கரெக்டான லெவலில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நான் முதல் பங்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் கட்டிங் ஃபோல்ட் மெத்தடில். நம்ம சேனலை முன்னிலேருந்து பார்க்குறதா இருந்தால் ப்ரௌனி ரெசிபி நான் போட்டிருப்பேன். அதில் கட்டிங் ஃபோல்ட் மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். சேம் அதே மாதிரி மெத்தட் கேக்குக்கும் நீங்கள் அப்படி தான் செய்யணும். இப்போ நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நமக்கு மிக்ஸ் ஆகி வரணும். மொத்தமாக கொட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது 1 2 மிக்ஸ் ஆகாமல் உள்ளே தங்கிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவராகவும் மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்போ கேக் நமக்கு ரொம்ப ஹார்டாக வரும். ஓரளவுக்கு நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்பேச்சுலா இல்லைனா ஒரு கரண்டியோ இல்லைனா முட்டையை பீட் பண்ணுற விஸ்கோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் அழகாக இதே மாதிரி ஸ்டெப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பேட்டர் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. இதில் 1/4 கப்பு வாசனை இல்லாத எண்ணெய், அதாவது ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பட்டரை உருக்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே சாக்கோ கேக்குக்கு பார்த்திங்கன்னா மில்க் சேர்க்கும்போது அதோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது மாதிரி இருக்கணும் பேட்டர். ஒரு பேனில் பட்டரை க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. இப்போ இதில் இந்த எடுத்து வச்சுருந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்து உங்கள்கிட்ட டூத் பிக்கோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டிக்கோ இருந்தால் அழகாக இதை ஈவன் பண்ணி விட்டுடுங்க. என்கிட்ட நைஃப் தான் இருந்தது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு கைகளால் டேப் பண்ணி விடுங்க. உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நட்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தை நான் வச்சுக்கிறேன். அது உள்ளே ஸ்டாண்ட் வச்சு இந்த பேட்டரை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கிறதால 40 மினிட்ஸ்க்கு நான் இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் ஓவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20லேருந்து 25 மினிட்ஸ்க்கு கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் பேக் பண்ணாதீங்க, அது ஓவர் பேக் ஆகிடும். அப்புறம் கேக் பார்க்க ரொம்பவே ஹார்டாக இருக்கும். இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள் கேக் எந்த அளவுக்கு நல்லா ப்ளஃபியாக ஸ்பான்ச்சியாக நமக்கு கிடச்சிருக்கு. இதை கூல் பண்ணிவிட்டு இப்போ நான் கேக்கை காமிக்கிறேன்.
பாருங்கள், நான் இது மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் கார்னிஷிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.